அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் தராவி தொழக்கூடிய பாக்கியத்தையும் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் தராவிகையும் சலாமத்தாக நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தஆலா அவனுடைய மக்ஃபிரத்தை ரஹ்மத்தை கூட நம்மை போற்றிக் கொள்வானாக. நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்தினர்களையும் நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. லைலத்துல் கத்ரினுடைய சிறப்பை அதனுடைய மகிமையை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்குவானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் சிறந்தவர் யார் என்பதை குறித்து பல்வேறு சமயங்களில் பல உயர்ந்த பண்புகளை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். நாம் அதை தொடராக பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஹியாரக்கும் அஹாசினுக்கும் அஹ்லாகன், உங்களில் சிறந்தவர் நற்குணம் உடையவர் தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம் நற்குணம் உள்ளவராக இருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நேரத்திலேயும் சுய பரிசோதனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து திருக்குர்ஆனில் சொல்லுகிற போது வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நற்குணம் உள்ளவர்கள் நமக்கெல்லாம் தெரியும். தாயிஃபில் மக்கள் கல்லை எடுத்து அடிக்கிறார்கள். மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேட்குறாங்க, அந்த மக்களை அழிச்சிருட்டுமான வந்து கேட்குறாங்க. இல்லை வேணாம், அவங்க தெரியாமல் செய்கிறாங்க. எவ்வளவு உயர்ந்த நற்பண்புகள், தனக்கு எவ்வளவுதான் தீங்கு செஞ்சாலும் அவர்களை மன்னிக்கக்கூடிய பக்குவம். அந்த நிர்பந்தமான சூழ்நிலையிலேயும் இரத்தம் வருகிறது, இரத்தம் கீழே பட்டால் அதாபு இறங்கிவிடும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய இரத்தத்தை தன்னுடைய மேனியிலே தடவிக்கொள்கிறார்கள், அதாபு இறங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி. எவ்வளவு நற்குணத்தோடு நடந்து கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட நற்குணத்தை தான் சஹாபாக்களுக்கு போதித்தாங்க. அந்த நற்குணம் அப்படியே அவர்களிடமிருந்து பிரதிபலித்துச்சு சஹாபாக்கள்கிட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிதுன் நபவியில் அமர்ந்திருக்கிற போது சிரிக்கிறாங்க, புன்முறுவல் பூக்குறாங்க. எந்த அளவுக்குன்னு அவர்களுடைய கடவாய் பற்கள் தெரிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிரிப்பை பார்த்து ஹஸரத் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்கள் சிரிப்பதற்கான காரணம் என்ன? இந்த ஹதீஸை அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு செய்தியை சொல்லிட்டு போனாங்க. நாளை கியாமத்து நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரண்டு மனிதரை விசாரிப்பார். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை குறித்து ரிப்போர்ட் செய்வார். யா அல்லாஹ், இவருக்கு எனக்கு அநியாயம் பண்ணிட்டார், இவர் எனக்கு அநீதம் செய்திருக்கிறார், எனக்கு நோவினை செய்திருக்கிறார், எனவே இவரிடமிருந்து நன்மையை எனக்கு வாங்கி கொடு என்று அல்லாஹ்ட்ட முறையிடுவார். அல்லாஹ் சொல்வான், அவர் எந்த நன்மையும் அவர் செய்யவில்லை, அவர் பாவம் மட்டும்தான் செய்திருக்கிறார் என்று சொன்னபோது, யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை அவர் மீது கொடுத்துரு. அவர் எனக்கு அநியாயம் செஞ்சிருக்கார்ல, அதற்கு ஈடு கட்டுவதற்காக வேண்டி நான் செஞ்ச பாவத்தை அவர் மீது போட்டுவிடு, அவர் மீது கொடுத்துவிடு என்பதாக சொல்லுகிற போது, இப்படி பேசிக்கொண்டு இருக்கிற போது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அடியாட்ட சொல்வான், இர்ஃபஅ ரஅஸக, உன் தலையை உயர்த்தி என்பதாக அல்லாஹ் சொல்வான். அவரும் தலையை உயர்த்துவார்.
அங்கே தலையை உயர்த்தி பார்க்கிற போது மாணிக்கத்தால் முத்துக்களால் ஆன ஒரு மாளிகை, மிகப்பெரிய மாளிகையை அல்லாஹ் அங்கே காட்டுவான். அந்த மனிதர் ஆச்சரியத்தோடு கேட்பார், இந்த மாளிகை யாருக்கு உரியது? அல்லாஹ் சொல்வான், யார் இதற்குண்டான விலையை கொடுக்கிறார்களோ நான் அவர்களுக்கு தருவேன். இதற்குண்டான விலையை யாரால் கொடுக்க முடியும் என்று ஆச்சரியத்தோடு கேட்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வான், நீ கூட அந்த விலையை அந்த மாளிகையை வாங்க முடியும். யா அல்லாஹ், என்கிட்ட வாங்குவதற்கு என்ன தகுதி இருக்குது? அதை வாங்குவதற்குண்டான தகுதி என்ன அப்படின்னு கேட்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வான், நீ அந்த அடியாரை, உனக்கு அநீதம் செய்தவனை நீ மன்னித்து விட்டால் உனக்கு அந்த மாளிகை கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்வான். ரப்பே, அவர் செய்த அனைத்து குற்றங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று உடனடியாக அவரை மன்னித்து விடுவார். தனக்கு அநீதம் செய்தவரை உடனடியாக அந்த இடத்திலேயே மன்னிப்பார். அவருக்கு அல்லாஹு தஆலா அந்த மாளிகையை தருவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த நற்குணத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து வருகிறது, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட அவர்கள் ஃபாஹிஷாக அருவருப்பாக பேசியது கிடையாது, அருவருக்கத்தக்க முறையில் நடந்தது கிடையாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சஹாபாக்கள் சொல்லித்தரார். வாழ்க்கையில் 63 ஆண்டுகளில் ஒரு தடவை கூட அவர்கள் முகம் சுளிக்கும்படி, யாருடைய முகம் சுளிக்கும்படியும் ஃபாஹிஷாக அருவருப்பாக பேசியது கிடையாது. உயர்ந்த முறையில் அவர்கள் பேசுவார்கள், நற்குணத்தோடு நடந்து கொள்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நாம் எப்படி பேசுகிறோம்? நம்முடைய மனைவியோடு ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டானா என்ன செய்வோம்? குத்தி குத்தி காட்டுவோம். நீ அப்படி பண்ண, நீ இதை செஞ்சுட்ட, நீ எனக்கு மாறு பண்ண, ஏன் சொன்னோடி கேட்கல, குத்தி காட்டிக்கிட்டே இருப்போம். நம்முடைய பிள்ளைகள், அவர்களை என்ன செய்வோம்? குத்தி காட்டுவோம். நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாட்களை நாம் குத்தி காட்டுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற எந்த செயலையும் செய்தது கிடையாது. உயர்ந்த நற்குணத்தோடு நடந்து கொண்டார்கள். தனக்கு தீங்கு செய்தவர்களையும் அவர்கள் மன்னித்தார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த நற்குணத்தோடு நடந்து கொண்டதின் காரணமாக சஹாபாக்கள்கிட்ட அந்த குணம் அப்படி பிரதிபலிச்சிச்சு. நமக்கெல்லாம் தெரியும், ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில சஹாபாக்களுக்கு ஏழை சஹாபாக்களுக்கு பல பேத்துக்கு உதவி செஞ்சார். அதில் ஒரு நபர் என்ன செஞ்சார்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறித்து காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க? தவறான செய்தியை, வதந்தியை பரப்பிய போது அந்த நபர் என்ன செஞ்சார்? ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கு உதவி செஞ்சு கொண்டிருந்தாங்களோ அவரும் என்ன செஞ்சார்? அவங்களோடு சேர்ந்து என்ன செஞ்சார்? தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டார். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இனிமேல் நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்ட்டாங்க. என்னுடைய மகளை குறித்து, நபியினுடைய மனைவி குறித்து தவறாக பேசியதின் காரணமாக இனிமேல் நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னவனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வசனத்தை இறக்குகிறான், உங்களுக்கு மன்னிப்பு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவருக்கு தொடர்ந்து உதவி செய்யுங்கள். அவர்கள் உடனடியாக என்ன செஞ்சாங்க? நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபியை மன்னிக்கிறாங்க. இப்படி உயர்ந்த நற்குணத்தோடு சஹாபாக்கள் நடந்து கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எந்த நற்குணம் இருந்ததோ அதே நற்குணம் சஹாபாக்கள்கிட்ட. ஒவ்வொரு சஹாபிகள்கிட்டையும் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லா சஹாபாக்கள்கிட்டையும் 1,24,000 சஹாபாக்கள்கிட்டையும் அப்படிப்பட்ட உயர்ந்த நற்குணம் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸஹாபி கன்னுஜூமி ஃபபி அய்யிஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள், அவர்களை யாரை பின்பற்றினாலும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் உயர்ந்த நற்குணத்தோடு நடந்து கொண்டார். உயர்ந்த நற்குணத்தோடு, அப்படிப்பட்ட உயர்ந்த நற்குணத்தோடு நடந்து கொண்டவர்கள்தான் ஹியாருக்கும், உங்களில் சிறந்தவர், அஹாசினுக்கும் மஹலாகன், உங்களில் சிறந்தவர், நற்குணத்தோடு நடந்து கொண்டவர் தான் சிறந்தவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த நற்குணத்தை அல்லாஹ் நமக்கு பெறுவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத்து நாளில் மீசான் என்கிற தராசில் அதிகமான எடை தரக்கூடியது தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, இன்ன பிற அமல்கள், வேற எந்த அமல்களும் இந்த அளவுக்கு அதிகமான எடையை தராது.
நற்குணம் மட்டும்தான் அதிகமான எடை தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு அமல் செய்வோம், கஷ்டப்பட்டு நாம் நோன்பு வைக்கிறோம், இரவு முழுவதும் இபாதத் செய்தால் ஒருத்தவருக்கு என்ன ஒரு சவாபு கிடைக்குமோ அதைவிட உயர்ந்த நன்மையை அல்லாஹு தஆலா நற்குணத்தின் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத்து நாளில் நீங்கள் என்னோடு இருக்க விரும்பினீர்கள் என்று சொன்னால், சுவனத்தில் என்னோடு இருக்க விரும்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள். நாளை கியாமத்து நாளில் யார் நற்குணத்தோடு இருப்பார்களோ, இந்த உலகத்தில் யார் நற்குணத்தோடு நடந்து கொண்டார்களோ அவர்கள் என்னோடு இருப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த நற்குணத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தீய குணத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, தீய எண்ணங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் முஸ்லிம்கள் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக, நோயற்ற வாழ்வை அல்லாஹ் தருவானாக, மருத்துவமனை செலவிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.